வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவில் பரிதாபமாக ஒரு அதிர்ச்சி சம்பவம். நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ளார். அது போதையா, பரிதாபமா, இல்ல அதற்கு பின் சேர்ந்த ஒரு பெரிய சதி? ஹெவன் கேட் என்ற பெயரில் செயல்பட்டது ஒரு ரேவ் கிளப் தான், இல்ல ஒரு சூழ்ச்சி மையமா? நுங்கம்பாக்கத்தில் நடந்தது என்னவென்று உண்மையை பார்ப்போம். நடிகர் ஸ்ரீகாந்த் தமிழ் ரசிகர்கள் மனதில் நன்கு பதிந்த முகம். அவரை கடந்த இரவில் நுங்கம்பாக்கத்தில் வைத்து சென்னை போலீசார் கைது செய்தனர். அவர் இருந்த இடம் ஹெவன் கேட் எனும் பிரம்மாண்ட ரெஸ்டாரண்ட் இல்லாமல் ஒரு ரகசிய பார்ட்டி மையமா? அங்கு நடந்தது ஒரு பொதுவான நிகழ்ச்சி இல்லை. போதைப் பொருட்கள், பின்புல சக்திகள் மற்றும் விஐபி பேர்கள் தொடர்பு கொண்டதாக போலீசாரின் உளவுத்துறை கூறுகிறது. மென்னியன்கரியதான் 3 முக்கிய பிரிவுகளின் கீழ் ஸ்ரீகாந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. NDPS ஆக்ட், நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். அதில் முக்கியமான பிரிவுகள் 21, 27 மற்றும் 29. மற்றும் இவருடன் தொடர்புடையவர்கள் யார், சினிமா உலகத்தில் மேலும் யாரெல்லாம் இதில் சிக்கப் போகிறார்கள் என்பதற்கான சஸ்பென்ஸ் இப்பொழுது போலீசாரிடம் உள்ளது. ஹெவன் கேட் என்பது ஒரு பார் மட்டும் இல்லை. இது பல விஐபி பேர்கள் வந்து போகும் ஒரு ரகசிய செட் ஆப். அங்கு சிறிய குறும்பாடல்களும் நடன நிகழ்ச்சிகளும் நடந்து வந்தன. ஆனால் அதன் மறைமுகம் போதை விற்பனை, பிளாக்மெயில் மற்றும் டார்க் நெட்வொர்க் தொடர்பா? இதில் முக்கிய வணிகர்கள், இளைஞர்கள், நகைச்சுவை நடிகர்கள் பலர் தொடர்புடையவர்களா? ஹெவன் கேட் என்பது ஒரு பார் மட்டும் இல்லை. இது பல விஐபி பேர்கள் வந்து போகும் ஒரு ரகசிய செட் ஆப். அங்கு சிறிய குறும்பாடல்களும் நடன நிகழ்ச்சிகளும் நடந்து வந்தன. ஆனால் அதன் மறைமுகம் போதை விற்பனை, பிளாக்மெயில் மற்றும் டார்க் நெட்வொர்க் தொடர்பா? இதில் முக்கிய வணிகர்கள், இளைஞர்கள், நகைச்சுவை நடிகர்கள் பலர் தொடர்புடையவர்களா? இது வெறும் ஒரு நடிகரின் கைது மட்டுமல்ல, இது ஒரு சமூக நோயின் ஆரம்ப அறிகுறி. இளைஞர்கள் சினிமா நட்சத்திரங்களை பின்பற்றி இந்த சாவுக்குழியில் விழக்கூடாது. ஒரு சிலர் பார்ட்டி என்று ஆரம்பித்து வாழ்க்கையே பாதிக்கப்படும் நிலைக்கு வருகிறார்கள். அழகு, புகழ், பணம் இவையெல்லாம் இருந்தாலும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நம்மை அழிக்க தூண்டும் நண்பர்களே. இதுபோல சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது. போதை இல்லாமல் புத்திசாலித்தனமாக வாழ்வோம். நடிகர் ஸ்ரீகாந்த் மீது குற்றச்சாட்டு உறுதியாவதா இல்லையா என்பது நீதிமன்றத்தின் முடிவு. ஆனால் நாம் விழித்திருப்பது அவசியம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்கள் மிகவும் முக்கியம். இப்படியான சினிமா மற்றும் சமூக உண்மை சம்பவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாரந்தோறும் உண்மைகளை உரைத்துக் காட்டும் இந்த குரலோடு இருங்கள்.